ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சும்மா பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் விஷ்ணு அண்ட் சந்தோஷ். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஷிப். பாட்டெலாம் பாட மாட்டியா சந்தோஷ்? என்ன பாட்டு? முஸ்தபா காப்பி ரைட்னு சொல்லி தூக்கிடுவாங்க. ஓகே. இந்த வாரம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தீங்க. எஸ். ஸ்கூல் இல்லை காலேஜ்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? 25 years. அவ்வளோதானே? அவ்வளோதான். எனக்கே 30 வயசு தாண்டா ஆச்சு. வயசுல பப்ளிக்ல சொல்றீங்க. எத்தனை பேர்? 6 பேர். முதல்ல எத்தனை பேர் இருந்தீங்க? 10 பேர். ஓகே. அப்போ படிச்சுட்டு இருந்த காலத்தில்? படிச்சுட்டு இருந்த காலத்தில் 10 பேர். ஆனாலும் அப்பயுமே இந்த ஒரு 6 பேர் தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்போம். ஓகே. எப்படி இவ்வளோ வருஷம் மெயின்டைன் பண்ணுறீங்க? நானாக மெயின்டைன் பண்ணல. கொஞ்சம் வருஷம், அந்த இனிஷியல் வருஷம் 4th-லேருந்து 10th வரைக்கும் எல்லோரும் ஒன்றாவே தான் படித்தோம். அதில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2-3 பேர் வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் படித்து அப்புறம் ஒரே காலேஜ்லலாம் படித்தாங்க. நான் வந்து 4th-லேருந்து 10th வரைக்கும் அவங்க கூட படித்தேன். அப்புறம் +1 +2 நான் கொஞ்சம் வெளில வந்துட்டேன். அவங்க எல்லோரும் அதே ஊரில் பக்கத்துலேயே தான் படித்தாங்க எல்லாருமே. நீங்கள் எல்லோரும் ஒரே ஊர்? அப்போ ஒரே ஊர். ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அதனால தான் இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. ஏன்னா நாங்களும் மேஜராக வேறு வெளிநாட்டு அந்த மாதிரிலாம் எங்கேயும் போகலை, அவங்களும் எங்கேயும் போகலை. அப்போது இப்போ எப்படி மேஜராக இதுன்னா, அவங்க எல்லாத்தோட அம்மா வீடும் அதே ஊர் தான். அதனால் எல்லோரும் லீவ் விட்டால் வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எல்லோரும், அதாவது பசங்க ஸ்கூல் லீவ் விட்டால் எல்லோரும் வருவாங்களா, அந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லோரும் மறுபடியும் ஒரு கெட் டுகெதர். 3 years. எல்லோரும் விமன். நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். இல்லை. எப்படி இவ்வளோ வருஷம் கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஸ்டேயிங் இன் டச்? அதான் இனிஷியலாக கொஞ்சம் அது 10th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டணும்னு ஒரு தோணல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களாம் திரும்பவும் அவங்க எல்லாருமே ஒன்றாவே இருந்தாங்க, நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் எப்போல்லாம் முடியுதோ, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் அப்பையும் அதாவது எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் போய் அடிக்கடி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த கேங்கில் ஃபஸ்ட்டு கல்யாணம், அந்த ஃபஸ்ட்டு குழந்த அதெல்லாம் வரும்ல, அப்போ எல்லோரும் இந்த மாதிரி எப்போல்லாம் எங்களால் அந்த டைம் கொடுக்க முடியுமோ அப்போல்லாம் இந்த அவங்க கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லாமல் அவங்க வீட்டில் அக்கா கல்யாணம், அண்ணா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், அந்த மாதிரி என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதையெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் வெளிநாட்டு போனதுக்கப்புறம் அந்த போய் பார்க்குற ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிது. அப்புறம் ஃபஸ்ட்டு 2-3 கல்யாணம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மீட் பண்ணுறதே அப்புறம் அப்படியே கம்மியாகிட்டு அப்படியே இப்போ வந்து 3 yearsக்கு அப்புறம் இப்போ மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேயிங் இன் டச் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட். கண்டிப்பாக. அது வந்து எல்லோரும் இருக்கிறது. நான் ரொம்ப அதில் வீக். இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒரு ஊரில் இருக்கேன், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், இல்லை ஒரு இடத்துல படிக்கிறேன்னா அப்போ கூட இருக்கவங்களோட நல்ல பழக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஒன்ஸ் யூ லீவ் தட் பிளேஸ், அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த திரும்ப கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா பேசுறது, இல்லை அடிக்கடி பேசுறது. ஈவன் இந்த சில இதுலலாம் இது கூட சர்ச் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் எனக்கு, ஹே ஐ பின் திங்கிங் அபவுட் யூ, அந்த மாதிரிலாம், ஹே தாட் ஆஃப் யூ டுடே, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் சுத்தமாக வராது. இப்போ நீங்கள் நேரில் பார்க்க முடியல, இப்போ தூரத்தில் இருக்கும்போது இந்த டெக்னாலஜி எதாவது ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி ஸ்டேயிங் இன் டச் விஷயங்களுக்கு? ஆமாம், இப்போ டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு வச்சுருக்கோம். அது வந்து அதில் பெருசாக ஒரு மெசேஜும் இருக்காது. ஆனால் அதில் ஒரு ஃப்ரெண்டு எப்போவுமே எங்கள் இதில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் அவள் வந்து கண்டிப்பாக அதில் விஷ் பண்ணிடுவாள். அது வந்து நாங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேசியிருக்கவே மாட்டோம். அந்த குரூப்பில் இருக்கவங்க தனித்தனியாக மேபி எப்போயாவது ஒரு தடவை நான் இவங்கக்கிட்ட பேசுவேன், அவங்க வேறு யாராவது கிட்டே பேசுவாங்க. நான் பேசுகிறவங்கக்கிட்ட அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுப்பேன். ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து எப்பயுமே அவள் வந்து எல்லா பர்த்டேக்கும் விஷ் பண்ணுவாள். இதில் என்ன கொடுமைன்னா, நான் அவள் பர்த்டேக்கெலாம் நாங்களாம் மறந்துடுவோம், விஷே பண்ணவும் மாட்டோம், அந்த மாதிரிலாம் விட்டுருவோம். ஆனால் அவள் வந்து எப்பவுமே அந்த குரூப்பில் எங்களை விஷ் பண்ணாமல் இருந்ததே இல்லை.
அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பர்த்டேக்கு என்னமோ தான் நடுவில் விஷ் பண்ணாமல் இருந்தான்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பர்த்டேக்கும் அவள் எல்லாத்தையும் விஷ் பண்ணுவாள். இப்போ அவள் விஷ் பண்ணுறப்ப நாங்கள் அந்த குரூப்பில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஆப்வியஸ்லி நாங்கள் எல்லோரும் போய் விஷ் பண்ணுவோம். அப்போ சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்புறம் மாற்றி மாற்றி எல்லோரும் திட்டிக்குவோம், நீ தான் பேச மாட்டேங்கிறன்னு. அப்புறம் அந்த மாதிரி பேசி சரி எப்போயாவது வந்தால் மீட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அதில் இனிஷியேட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோயேன். எங்கள் குரூப்பில் அந்த ஃப்ரெண்ட் மாதிரி இந்த தடவையும் அவள் தான் எங்கேயாவது பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. அப்புறம் போய் இந்த தடவை போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். இவங்களாம் ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸ்டேயிங் டச் இந்த புதுசாக டைரியில் வாங்கின ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடி பர்த்டே அனிவர்சரிஸ் போட்டிருப்பாங்க இந்த மார்க். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம். இந்த பர்த்டே விஷ் பண்ணதில் இப்போ எனக்குலாம் நைட்லாம் கூப்பிட்டு பர்த்டே விஷ் பண்ண நல்லா திட்டிருக்கேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கூப்பிட்டு இந்த மாதிரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு நான் காலையில் நேரம் போய் நல்லா கழுவி ஊற்றி திட்டி விட்டேன். அது நமக்கு சுத்தமாக வராது. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த டெக்னாலஜி என்ன போச்சுன்னா இப்போ ஆஃபீஸில் ஒர்க் இடத்துல என்னன்னா இப்போ உங்களுக்கு பர்த்டே இல்லை அனிவர்சரினா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பின்னாடியே வந்து எல்லாரும் ஹாப்பி பர்த்டேம்பாங்க. இப்போ அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். போய் ஒவ்வொரு மெசேஜுக்கும் தேங்க்யூ. நமக்கு எல்லாம் ஒன்று வராது. முடிஞ்சால் ஒரு ரியாக்ஷன் இல்லை, மொத்தமாக தேங்க்ஸ் ஆகும். அவ்வளோதான் நம்மளோட குறைந்தபட்ச ரியாக்ஷன். இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதே மாதிரி எல்லாரும் போய் கேங்க போயிட்டு அது கூட போய் சரி நம்மளை சொன்னில்ல சும்மாவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சும்மா இருக்கிற குரூப்பில் நானும் ஒருத்தேன். அதிகபட்சம் மேபி சில சமயம் அவங்க க்ளோஸாக இருந்தால் டைரெக்டாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், குரூப்பில் அனுப்பாமல். அதெல்லாம் இப்போ யோசிச்சா ஒரு காலத்தில் வந்து நான்லாம் எப்படி இருந்தேன்னா, நீ எனக்கு விஷ் பண்ணல அப்படின்னு கூப்பிட்டு சண்டை போட்ட காலம்லாம் இருக்கு. நீ எப்படி என் பர்த்டே மறந்த அப்படின்லாம் கூப்பிட்டு சண்டை போட்ட காலம் இருக்கு. இந்த விஷ் பண்ணலன்னு பேசாம இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் லேட்டர் டேஸ் ஆக ஆக நாமளே கூப்பிட்டு விஷ் வாங்கிக்கிறது. இன்னைக்கு என் பர்த்டே நீ இதை கூட மறந்துட்டியா அப்படின்னு கேட்டு அவங்களை திட்டுறது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக சரி ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதனால விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியே விட்டுறது. அந்த மாதிரி வேற லெவல் இதெல்லாம் போயிடுச்சு இந்த பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல. ஆனால் இப்போ தோணுது, இப்போ இந்த 30+ ஆனதுக்கப்புறம் இந்த பேங்க்ல இருந்து மெசேஜ் வரும், இந்த மற்ற இதுல இருந்தெல்லாம் மெசேஜ் வரப்ப அப்போ வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணால் அது ஓப்பனாக ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஹாப்பி. இந்த மாதிரி வேற யாராவது ரோபோட்ஸை தாண்டி மனுஷங்க யாராவது விஷ் பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அது சில பேருக்குலாம் இப்போ நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா 2 பர்த்டே இருக்கும். அஃபிஷியல் பர்த்டே ஒன்று, ஆக்சுவல் பர்த்டே ஒன்று. ஸோ அந்த அஃபிஷியல் பர்த்டே வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸுகளை தெரிஞ்சுக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணுறவங்க தான் உங்களோட இன்னர் சர்க்கிள். ரீசெண்டாக நெஸ்கஃபேலன்னு நினைக்கிறேன் ஒரு ஆட் மாதிரி வந்துச்சு, பார்த்துருப்பீங்களா? அதில் ஒரு ஃபுல் ஸ்டேடியம் இருக்கும், நடுவில் சென்டரில் ஒரு மெயின் பர்சன் பேசிடுவோம். சில கொஸ்டின்ஸ் கேட்டு கடைசியாக அவங்களோட அந்த இன்னர் சர்க்கிள் ஃபைன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, இவோட லாஸ்டிங் டச், ஆனால் திரும்பவும் வந்து அதை புதுப்பிச்சுக்க முடியும் அந்த இன்னர் சர்க்கிள், அந்த க்ளோசர் சர்க்கிள். அது ரொம்ப நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ரொம்ப வருஷமாக நாங்கள் பேசவே இல்லை. ஒரு இருக்கும் ஒரு 7 வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு அவகிட்ட பேசினா நாங்கள் எந்த இடத்துல அதை கட் பண்ணோமோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த அந்த இடத்துல இருந்து திரும்ப அப்படியே அதை கண்டினியூ பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஆமாம், ரைட் வேர் யூ லெஃப்ட். அந்த 7 வருஷம் கேப்பை வந்து எங்களால் அந்த ஒரு 1 hour 2 hour கான்வர்சேஷனில் திருப்பி கேட்சப் பண்ண முடிஞ்சுது. அதை நான் சொன்னேன், ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது வேலை பார்க்கும்போது அங்கே நல்லா பேசுறதுக்கு டச் விட்டுறேன். திரும்ப அவங்களை மீட் பண்ணும்போது அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட அப்படியே திரும்ப கட்டியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, திரும்ப அவங்ககிட்ட ஒரு ஹாய் பாய் கூட நடுவில் சொல்லியிருக்க கூட மாட்டோம். ஆனால் திரும்ப அவங்கள பார்த்த அந்த நேரத்தில் எந்த இடத்துல அங்கே விட்டோமோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ எந்த இதில் இருக்கோமோ அங்கே வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் நிறைய இடத்துல வச்சிருக்கேன். 10,000 மைல்கள் வேற ஒரு நாட்டில் வேற ஒரு ஊரில் சும்மா அந்த பக்கம் ஊர் பக்கம் வந்திருக்கேன்னா கூப்பிட்டு வச்சு சோறு போட்டு தூங்க வச்சு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண எல்லாம் பண்ணி 2 நாள் தாங்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்புகிற ஆள்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் முக்கியமாக இந்த மாதிரி இந்த ஸ்டேயிங் இன் டச்சில் இந்த நெட்வொர்க்கிங்கில் நல்ல பெட்டராக இருப்பாங்க. ஆர் யூ குட் அட் தட்? நெட்வொர்க்கிங் இல்லையே. நானும்
ஒரு ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பேட் தான். சேர்க்க சரியில்லை. இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது, இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது எப்படின்னா அங்கங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்போ பள்ளிக்கூடம்னா அந்த டைமில் பெருசாக என்ன பண்ணியிருப்போம், சின்ன வயசுலேயே வச்சு பார்த்தா அந்த பெட்டிக்கெட்டில் போய் பபுள் கம் வாங்கி திங்கிறது, இந்த ட்ரம் கார்டு வாங்கி விளையாடுறது, அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நாங்கள் ஸ்கூல் முடிக்கிற இந்த காளான்னால ஒரு விஷயம் கோயம்புத்தூர் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ 5 ரூபாய்க்கு ஒரு பிளேட் வைப்பாங்க. 5 ரூபாய் இருக்காது, யூ ஷேர், ஆளுக்கு 2 ரூபா 3 ரூபா போட்டு அந்த 5 ரூபாய்க்கு ஒரு பிளேட் வாங்கி அதை 2 பேர் தின்ட்டு போகிறது. அப்புறம் இந்த வீடியோ கேம் கடையில் போய் 20 ரூபா அரை மணி நேரம் இல்லை 10 ரூபா அரை மணி நேரம்னா அதில் ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரி யூ ஹேவ் யுவர் ஆக்டிவிட்டிஸ் டூ. அப்படியே கொஞ்சம் எவால்வ் ஆகி காலேஜ் அந்த மாதிரி வரும்போது பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பொதுவாக ஒரு பேக்கரிக்கு போவாங்க, டீ சாப்பிடுவாங்க. அந்த டீயில் பார்த்தீங்கன்னா இந்த அதுலேயே அந்த 1/2 போடுறது, இந்த கட் ஆஃப் போடுறது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டிஸ். அப்போ வந்து உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இருக்காது. ஸ்கூலுக்கு போவீங்க, வருவீங்க, அப்புறம் விளையாட போவீங்க, இல்லை காலேஜ் போவீங்க, அவ்வளோதான் வேலைகள். ஸோ அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அந்த பீரியடில், படிக்கிற காலகட்டத்தில். ஆனால் அதை படித்து முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லையா, இது ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம், காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறமோ, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருவீங்க. அது ஐடியில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பீரியட் இருந்துச்சு, இந்த எல்லோரும் காஃபி குடிக்கிற கொண்டு போவாங்க, வெளியே சாப்பிட்றோம், அந்த சர்க்கிள் அப்படியே மெயின்டைன். பட் ஒன்ஸ் அந்த பிளேஸை விட்டு போனதுக்கப்புறமோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமோ எப்படி அந்த நெட்வொர்க் சேஞ்ச் ஆகுது? ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, டஃப் அந்த மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா? பர்சனலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜென்ரலி என்ன நினைக்கிறீங்க? அதில் ரெண்டுமே வந்து அவங்க பார்ட்னர் மேலே டிபெண்ட் ஆகிறது தான். ஓகே. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு ஜெண்டர் பிளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது வெளியே வந்து பார்த்தா. எனக்கு ஆமாம், கண்டிப்பாக பசங்களுக்கு ஈஸியாக இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல ஈவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சண்டேவா, எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த எபிசோடு, பட் இன்னைக்கு சண்டே நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படி வெளியே பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் விளையாட போகிற குரூப்னு ஒரு குரூப் இருக்கும் எல்லா ஊர்லேயும். அவங்க ஜாலியாக காலையில் கிளம்பி போய் அந்த கிரிக்கெட்டுங்க அவங்களோட கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் மாதிரி தானே, அது போயிடுவாங்க. அதே மாதிரி சினிமா போகிற அந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரூம் இருக்கணும் கரெக்டாக. உங்கள் பார்ட்னர் வந்து பர்மிஷன் சொல்ல முடியாது, இட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம் இன் யூர் ரிலேஷன்ஷிப். ஸோ அது பார்ட்னரை பொறுத்தா இருக்கு. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, என் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நான் மெயின்டைன் பண்ணுறத நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. எனக்கு அந்த வேலை மிச்சம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தான் அதை மெயின்டைன் பண்ணுறேன். அதனால கைண்ட் ஆஃப் டெலிகேட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்கு. ஸோ கல்யாணத்தினால என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இது அஃபெக்ட் ஆச்சுன்னு வைக்க மாட்டேன். நான் முதல்ல சொல்கிற மாதிரி தான், நான் தான் ஐ எம் பேட் அட் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஓகே. எனக்கும் அந்த மாதிரி தான். பர்சனலி பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நான் போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ வேணாம் அந்த மாதிரிலாம் நம்ம எதுக்கு நடந்ததே இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பெருசாக இது பண்ணுறதே இல்லை. பட் ஜென்ரலி இப்போ வெளியில் ஒரு ஒரு கப்பலாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. இப்போ ஒரு மென் வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னா அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஒரு உமனை ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னா எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் எடுத்துட்டு அவளுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும், என்ன ஸ்நாக் டைமு, என்ன ஸ்லீப் டைமு, யார் கூட விளையாட போகணும் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இது மென்னுக்கு ஈஸி உமனை விட என்னை பொறுத்த அளவுக்கு. இது வந்து எக்ஸ்பிளிசிட்டா அப்படி இருக்குன்னு சொல்லிட முடியாது. எக்ஸ்பிளிசிட்டா யாரோ வாயில பேசி இந்த மாதிரி செட் ஆகும். ஆனால் நம்மளாவே ஒரு இம்ப்ளிசிட்டா ஒரு இன்விசிபிள் ஒரு கேஜ் மாதிரின்னு வச்சுக்கலாமா. இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுங்கிறது ஒரு ஒரு ஆணோட ஒரு பெண்ணுக்கு நிறைய ஒரு தடைகள், நிறைய வேலைகள் எக்ஸ்பிளிசிட்டா ஃபோர்ஸ் பண்ணதா இருக்கலாம், இல்ல நம்மளா எடுத்துக்கிட்டதா இருக்கலாம். வேலை செய்யறவங்களே இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் அவங்களால போக முடியும். இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், பாத்திரம் கழுவுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், துணி காய போடுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நீங்க அந்த வேலையே பண்ணலைன்னா கூட நீங்க உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால அது கொஞ்சம் விமனுக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி வெளியில அப்புறம் குழந்தைங்கள விட்டுட்டு போனா ஒரே கில்ட்டா வேற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டோம், அவங்களே குழந்தைங்க அப்படின்னு ஒரு கில்ட் இருக்கும். இப்போ நாங்கள் போனப்பே எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் போய் எல்லாமே மறந்துடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவள் எந்திரிச்சிருப்பாளோ கேட்டிருப்பாளோ அப்படின்லாம் தோணுச்சு. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்புறம் வீட்டில் இருந்தெல்லாம் ஃபோன் வந்துருச்சு 1-2 பேர்த்துக்கு, எப்போ வருவீங்கன்னு. இதுக்கு நாங்கள் ஒரு 2 hour மத்தியானம் சாப்பிட்டு அவங்கள தூங்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. அதுக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது பார்ட்னர் மட்டும் இல்லை,
கைண்ட் ஆஃப் அந்த சில்ட்ரன் ஆமா. ஆக்சுவலி விமனுக்கு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே டிபெண்டன்ஸ் தான். எல்லாரும் அவங்க மேலே டிபெண்டாக இருக்குங்காட்டி அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கிறது பொறுத்து தான் அவங்களால இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது இருக்கு. Yeah. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க்கில் இந்த இன்னர் சர்க்கிள் கொஞ்சம் வெளி சர்க்கிள்னாலும் அப்பப்போ சில டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக வரும். அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், இந்த அவங்க கூட பேசாத இவ கூட பேசாத அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை சில சமயம் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இந்த எம்எல்எம் போடுங்க எல்ஐசி போடுங்க அந்த மாதிரி இருக்கலாம். சில சமயம் வந்து இந்த பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கும். ஈவன் ஃபெய்த் எல்லாமே உள்ள வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி நேவிகேட் பண்ணுறீங்க? இல்லை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டிங்கன்னா நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ், அவங்க தான் மேட்டர்ஸ், அந்த மாதிரி ஆயிடுமா? கான்ஃப்ளிக்ஸ் வந்து எனக்கு நிறைய இடத்துல கான்ஃப்ளிக்ட் வந்தது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால தான். ஐ மீன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்னால தான். ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் இன்னொரு ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ ப்ளஸ்ன்னா நீங்க போய் படாக்கூடாதுன்னு சொல்லிடலாம். இந்த மைனஸ் கான்ஃப்ளிக்ட்லாம் வர்றப்போ ரொம்ப பர்சனலா அவங்களுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களால அதை சொல்லாம இருக்க முடியாது, ஆனா சொல்லவும் முடியாது. அதை சொல்லியும் சொல்லாம ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே வச்சு என்னடா இப்படி சொல்லாமே இருக்கோமே, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, அவங்க லைஃப் ஏதாவது ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா ஏதாவது ஆயிருமே, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நிறையா. பட் ஆனா நான் வந்து கண்டிப்பா சொல்லிடுவேன் ஏதோ ஒரு கட்டத்துல. அது ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல, அது நம்ம ஃப்ரெண்டோட பார்ட்னரோ இல்ல ஒரு அதுதான் சொல்றேன், பார்ட்னரை நாம ஜட்ஜ் பண்றது குட் ஆர் பேட்னு, அது ரொம்ப ரொம்ப பேட் தான். ஆனா உங்களுக்கு பார்த்தா தெரியறப்ப, கண்ணு முன்னாடி உங்களுக்கு அது ஒரு பேட் அப்படின்னு தெரியறப்ப யார் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்ல வந்து பார்ட்னர்னு கூட சொல்ல வேண்டாம், இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பே பேடா இருக்குங்கிறத, அவங்க ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ல போறாங்கிறத யார் சொல்லுவாங்க? வீட்டுல தெரியாது. ஆப்வியஸ்லி நம்ம யார் கூட பேசுறோம் யார் கூட பழகுறோம்னு வீட்டுல தெரியாது, வீட்டுல நம்ம பெருசா சொல்லியிருக்க மாட்டோம். அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு தானே அவங்களுக்கு சொல்லணும். அவங்க எடுத்துக்காது வேற விஷயம், எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பேசாம போவாங்க. அந்த மாதிரி நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதை கொஞ்சம் கடந்து போறது கஷ்டம்தான். ஆனா நான் அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி, இல்ல ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேலேயும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. இது ஏதாவது டெமோகிராஃபி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இப்போ இது வந்து இந்த காலேஜ் படிக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் நான் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா அந்த ஸ்கூல் படிக்கல காலேஜ் படிக்கல. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வல்னரபிளா இருப்போம், நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த டைம்ல இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இந்த ஆஃபீஸ் டைம்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்ஃப்ளிக்ஸ் வரப்பெல்லாம் நான் பேசாம அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவேன். ஐ நோ இட் வில் டேமேஜ் த ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு இதுக்கு மேல நம்ம அதை வந்து பேச வேண்டாம், நம்ம கருத்தை நம்ம சொல்லலாம், ஆனா அதை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காம நான் வந்து அந்த சொன்னதோட நிறுத்திட்டு வந்துடுவேன். சில இடத்துல சொல்லாமையும் இருந்துக்குவேன். நீங்க எப்படி? பெருசா இதெல்லாம் தலை விட்டுக்கிறது கிடையாது. ஆனா எதா இருந்தாலும் ரொம்ப ஓப்பனா பேசுறத விட ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸாக்ட் வேர்டு கிடைக்க மாட்டேங்குது. கிளியரா சொல்லிடுவீங்களா? ரொம்ப போல்டுன்னு சொல்லுவேன், ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி ஏதாவது சொல்லுவேன் வாயில. ரொம்ப அதெல்லாம் தேராது, அவன்லாம் தேர மாட்டான், அது உருப்படாது, இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ நீங்க இந்த ஒரு வயசு வரைக்கும் தான் வருதுங்களா? ஈவன் இப்போ மேரிடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம். நான் என்ன ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன்னா, எப்பவுமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் அப்படியே லைட்டாக அப்படியே டீவியேட் ஆகி கொஞ்சம் தள்ளி விலகி போடும், ஐசோலேட் ஆகுவாங்க ஒன்று. அண்ட் இது முக்கியமாக எப்போ நடக்கும்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்டெடியாக இல்லை நெகட்டிவாக ஏதாவது போகுது அப்படிங்கிற சமயத்தில் அவங்க அப்படியே ஐசோலேட் ஆகி போகிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, அவங்க ஜாலியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சு வரும் அது மேபி ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதனால தே ட்ரிஃப்டட் அவே அந்த மாதிரி. இந்த கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டெமோகிராஃபி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மாதிரி தெரியல. ஈவன் இப்போ ஒரு மேரிட் லைக் சில்ட்ரன் இருக்கிறவங்க அவங்களே ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நமக்கு அது பெருசா தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் அவங்கவுங்க பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஏஜுக்கு மேல.
அதுதான் நான் பாக்குறது. நான் நம்ம கிட்ட இந்த கருத்துன்னு யாரும் வந்து பெருசா கேட்க முடியாது. கேட்டா நீ ஏதாவது சொல்லிடுவேன்னு கேட்க கேட்கும் பட்சத்தில் நம்ம உள்ளது உள்ளபடி சொல்லிடுறதுதான் வழக்கம். நீங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை என் பண்ண வேண்டி வந்திருக்கா? அப்படியே அப்ரப்டா திடீர்னு என் பண்ற மாதிரி, இல்ல இதெல்லாம் அந்த மாதிரி தேராது அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல நம்ம என்ன பிரச்சனை, அது போல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஒரு அக்வைண்டன்ஸா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது கொஞ்சமா க்ளோஸ் ஆகிறனாலே அந்த ஒரு நிறைய ஃபில்டரா ஆனதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஆவாங்க. என் பண்ற மாதிரி நம்ம வந்து லூசிங் டச் தான். ஓகே, ஆஃபன் லூசிங் டச். இப்போ நமக்கு அந்த முன்னாடியே தெரிஞ்சிடும் சிலது வந்து ஒரு நமக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா அப்பயே நம்ம பெருசா க்ளோஸ் ஆக கூட ஹாய் பாய் அந்த ரேஞ்சிலே நிறுத்திக்குவோம். ஸோ அது பெருசா இதாகாது. எனக்கெல்லாம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு காலேஜ்ல ரொம்ப க்ளோஸா இருப்போம். எல்லாத்துக்குமே தெரியும், இந்த காலேஜுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு. அப்புறம் என் பண்ணீங்க? அது சில பல பர்சனல் ரீசன்னால அது அப்படியே அப்ரப்டா என் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஆக்சுவலி ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸா இருந்தவங்க திடீர்னு அப்படியே எந்த டச்சும் இல்லாம, எந்த ஒரு ஈவன் பேசிக்கிறது பாக்குறது எதுவுமே இல்லாம போனப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதே மாதிரி காலேஜ் படிக்கல அந்த மாதிரி, அப்புறம் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி 1-2 ஃப்ரெண்ட்ஷிப் என் பண்ண வேண்டியதா இருந்தது. இதுல ஜெண்டர் பிளே ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நான் பெருசா ஒரு இல்ல பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பசங்களுக்குள்ள பெருசா சண்டை விட அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, பொண்ணுங்களுக்குள்ள நிறைய சண்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதை விடுத்து பார்த்தா பொதுவா அந்த பசங்களுக்குள்ள இந்த பிரேக்கப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஜஸ்ட் பேசிக்காம போவாங்க, அவ்வளவு ஒரு பெரிய டிராமாலாம் இருந்த மாதிரி தெரியல. இதுல ஏதாவது ஜெண்டர் பிளே இருக்கான்னு கேட்குறேன். ஜெண்டர் பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இப்போ மென்ஷன் பண்ணது வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, மேல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் எல்லாம் வந்து நடந்திருக்குதான். அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் லைஃப் கோஸ் ஆன். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உடஞ்சி போனப்போ ஐ ஃபீல் சோ சேட். என்னால பெருசா ரிலேட் பண்ண முடியல. பட் மேபி நிறைய பேர் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிப்பாங்க. சிலதெல்லாம் சில்லி காரணமா இருந்திருக்கு. ஏன்னா இதுக்காக போய் பேசாம விட்டமான்னு சில வருஷங்கள்லாம் கழிச்சுலாம் யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் எதுவும் போய் இந்த அமெண்ட் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவும் அமெண்ட் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது இல்ல. நான் அது என்னோட ஹேபிட் அந்த மாதிரி, அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பட் இப்ப பேசுறப்ப அந்த காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு தோணுது. பாப்போம், இன்ஸ்டாகிராம்ல ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். பேசுங்க என்ன ஆயிரப்போகுது, பேசுவாங்க இல்ல பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த ஜெண்டர் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பொண்ணுங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், பசங்களுக்குள்ள எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவே இப்போ ஒரு ஆப்போசிட் செக்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஆஸ் அ விமன் ஒரு மேல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்ல கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா? எனக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட் விட மேல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னு சொல்லலாம். மேல் ஃப்ரெண்ட் கூட கம்யூனிகேட் பண்றதோ இல்ல அவங்க கிட்ட போய் ஒன்னு ஷேர் பண்றதோ, எனக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட மேல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதுல பெட்டரா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, அந்த மேல் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் ஒருத்தி தான் ஃபீமேல் ஃப்ரெண்டா இருந்ததும் ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கலாம் எனக்கு. ஸோ என்ன சொல்றது, அது ஒரு கம்ஃபர்டாவும் இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது ஃபீமேல் ஃப்ரெண்டை விட மேல் ஃப்ரெண்ட். இந்த பசங்களை இந்த கேட்டகரியில வருவாங்க, இந்த பொண்ணுகிட்டே பெருசா பேச மாட்டாங்க அந்த மாதிரியா? ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் பொண்ணுகிட்ட அவங்களுக்கு பேச வரும், மீதி பேர்கிட்ட பேச வராது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்ட உங்க ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் திட்ட மாட்டாங்க? இப்ப இத வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் கேட்டா திட்டுவாங்க, ஆனா மேல் ஃப்ரெண்ட் திட்ட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியல, அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஒரு மிக்சர் வந்து எப்பவுமே குட் தான், ஏன்னா ஒவ்வொரு ஜெண்டருக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும். இப்ப என்னன்னா, எனக்கு நான் மேல் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் பசங்கன்னா இப்படி இருப்பாங்க. ஏன்னா நான் பேசிக்கலி நான் கொஞ்சம் 10th வரைக்குமே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படித்தேன். 11th 12th அது கோஎட்னாலும் பெருசா பசங்க கூட மிங்கிள் ஆகிற ஒரு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் தான் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு பசங்க கூட பேசி பழகுற அந்த ஒரு வாய்ப்பே கிடைச்சிது. அப்போ வந்து எனக்கு பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு அந்த வயசுக்கு மேலதான் தெரிஞ்சது. ஸோ இட் வாஸ் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பையன் மற்ற பெண்கள்கிட்ட பேசிக்கூடாது, நாட் அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு பொண்ணு மற்ற பசங்க கிட்ட பேசு. நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பசங்க வளரும்போது ஒரு சில ஏரியாஸ்ல இல்ல சில கேங்லயே சில பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, சில பொண்ணுங்க பசங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி நானும் அந்த கேங்ல எல்லாம் இருந்திருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்குன்னா, நான் 11, 12 படிச்சது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிட்டேன். அந்த 11th 12th 2 வருஷம் முடிக்கிற வரைக்குமே கிளாஸ்க்குள்ள ஒரு பையன் தனியாவே இருக்க மாட்டான். இருந்தா ஒரு கேங்கா தான் இருப்பாங்க. ஒருத்தனா உட்காந்துட்டு இருக்கான்னு இருக்கவே மாட்டான். ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க தான் பேசுவான். அவனே ஏதோ ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு யாருக்குமே பொண்ணுகிட்ட பேசவே வராது. அவங்களுக்கு பார்த்தாலே ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு பேட் திங்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் உங்கள் வீட்டில் சிப்ளிங்ஸ் இருக்கணும், நீங்கள் பெண்களோட வளரணும், இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், உங்களுக்கு தெரியணும், ஒரு ஃபீமேல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தெரியணும். இல்லை நீங்கள் பேசி பழகிற முதல் பெண்ணே உங்கள் மனைவி தான் இல்லை உங்கள் காதலி தாங்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். கான்ஃப்ளிக்ஸ் வரும். சாதாரண டெய்லி கான்வர்சேஷன்லயே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஏன்னா உங்களால அது ஒரு வேர்ல்டு, இது ஒரு வேர்ல்டு, நம்ம என்ன சொல்ல வரோம்னு அவங்களுக்கும் புரியாது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கும் புரியாது. இது வேற பாதி சொல்லாமே புரியணுமாங்க, அதுவும் புரியாது, சொன்னாலே புரியாது. பசங்க மட்டும் இருக்கிற வீட்டுக்குள்ள பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பார்த்தோம்னா எப்பவுமே என்ன சொல்றது, பசங்க ஆப்வியஸ்லி எங்க போனாலும் நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல பசங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இல்ல பொண்ணுங்கன்னா பொண்ணுங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் அது இல்லாம நமக்கு எப்பவுமே ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துதான் இருக்காங்க. அது காலேஜ்லயே ஆகட்டும், இங்க காலேஜ்ல அப்படிதான் எங்க கேங்ல தான் நாங்க பொண்ணுகிட்டலாம் பேசிட்டு இருப்போம். அதைக்கும் 10 பசங்க இந்த பொண்ணுகிட்ட பேசாத பசங்க இருக்கவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அப்படிதான். இப்போ நம்ம என் சீட்டுக்கெல்லாம் திணிக்கி யாராவது வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு அதையும் யாராவது குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்களே, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு எப்பவுமே பொண்ணுகிட்ட பேச கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்களும் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கன்வீனியன்ஸ் இருந்தால் தான் அவங்களே பேச ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மிக்சர் ஆஃப் ஜெண்டர் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ நீட் இட். அவங்களுக்காக இல்லை, நமக்காக. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எபிசோட பற்றி பேசிட்டு இருந்தோம். என்ன தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும், நான் உங்கள்கிட்ட பேசலாம் பழகலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாய், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயோ இல்லை சும்மா கால் பண்ணி பேசுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம்.